ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். போன பார்ட்ல தேவேந்திரன் கிருத்திகை மாதர்களை கடத்தி சென்றதால் கார்த்திகேயன் யுத்த களத்திற்கு சென்றதை பார்த்தோம். அதன் பிறகு என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கார்த்திகேயன் பார்வதி தேவியின் பாச பிணைப்பில் சிக்கிக்கொண்டால் பிறகு யுத்த களத்திற்கு சென்று போரிட அவனுக்கு விருப்பமில்லாமல் போகலாம் என்றும் தனது சிம்மாசனத்தின் மீதான ஆசையாலும் தேவேந்திரன் கந்தனின் இந்த சூழ்நிலையை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டான். உன் வாழ்க்கையில் அன்பே கிடையாது, யுத்தம் மட்டுமே உன்னுடைய வாழ்க்கை. அதற்காக மட்டுமே நீ படைக்கப்பட்டுள்ளாய். அதனால்தான் உன் தாய் உன்னை கைவிட்டு விட்டார்கள். நீ ஒரு அனாதை என்று தேவேந்திரன் விஷமத்தனமாக பேசி கந்தனின் இளம் மனதை ஆழமாக காயப்படுத்துகின்றான். அதனால் ஆக்ரோஷமடைந்த கந்தன் தன் ஒட்டுமொத்த கோபத்தையும் தேவேந்திரன் மேல் காட்டுகின்றார். தன் கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் தவிக்கின்றார். அந்த சமயத்தில்தான் ஆதிசக்தி ஆகிய அன்னை பார்வதி தேவி அந்த இடத்திற்கு வந்து தன் மகன் தோள் மேல் கை வைக்கின்றார்கள். அதை உணர்ந்த கந்தன் தேவேந்திரனை விடுவிக்கின்றார். வருத்தமும் ஏக்கமும் கலந்த நிலையில் தன்னை அறியாமல் கண்கலங்கி நிற்கின்றார். முதல் முறையாக தன் மகனை பார்த்ததும் பார்வதி தேவி உணர்ச்சி வசப்பட்டு நிற்கின்றார்கள். ஒவ்வொரு நாளும் உன்னுடைய இந்த முகத்தை தான் நான் கற்பனை செய்து வந்தேன். எல்லாவற்றையும் அளிக்கக்கூடிய ஆதிசக்தி தன் மகன் சீக்கிரம் வர வேண்டும் என்றுதான் ஒவ்வொரு நாளும் வேண்டிக் கொண்டிருந்தாள். பார்வதியின் இந்த பிறவியின் காத்திருப்பு இன்றுதான் நிறைவேறியது என்று சந்தோஷத்தில் பேசுகின்றார்கள். அப்பொழுது தேவேந்திரனும் இந்திராணியும் குறுக்கிட்டு பார்வதி தேவிக்கு நமஸ்காரம் சொல்கின்றார்கள். என் மகனை முதன்முறையாக சந்தித்துள்ளேன். இது எங்களுடைய குடும்ப நேரம். நாங்கள் தனியாக இருக்க வேண்டும் என்று பார்வதி தேவி கோபமாக சொன்னதும் தேவேந்திரன், மன்னியுங்கள் மகாதேவி, ஒரு வீரனுக்கென்று எந்த உறவோ குடும்பமோ கிடையாது. இலக்கு மட்டும்தான் வீரனுக்கு இருக்க வேண்டும் என்று அவர் சொன்னதும், இது போர்க்களம் இல்லை, இப்பொழுது போர்க்களம் இல்லாத இடம் என்று ஏதாவது உள்ளதா தேவி என்று தேவேந்திரன் கேட்கின்றார். ஆம், கைலாசத்தில் எந்த போரும் இல்லை, அது என் மகனின் இல்லம் என்று அவர்கள் சொன்னதும், சேனாதிபதி கார்த்திகேயனின் இல்லம் கைலாசம் இல்லை, அது தட்சிணாவர்த்தம். இது பிரம்மதேவரின் வாக்கு, ஸ்ரீ விஷ்ணுவின் ஆசை, மேலும் இது மகாதேவரின் தீர்மானமும் கூட. நான் சொல்வது பொய்யா என்று இந்திராணி கேட்கின்றாள். நீ சொல்வது உண்மைதான். என் மகன் என்ன நோக்கத்திற்காக பிறந்தான் என்பது எனக்கு தெரியும். சரியான நேரம் வரும்பொழுது அந்த வாக்கு, ஆசை, தீர்மானம் அனைத்தும் நிறைவேறும். ஆனால் இன்று இல்லை என்று பார்வதி தேவி சொன்னதை கேட்டுக்கொண்டிருந்த கார்த்திகேயன் மீண்டும் மனமுடைந்து போகின்றார். சேனாதிபதி கார்த்திகேயன் ஒரு சிறப்பு நோக்கத்திற்காக தான் பிறந்தார் என்று அன்னை பார்வதி தேவியே ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி கந்தனை தூண்டிவிட்டு இருவரும் அந்த இடத்திலிருந்து கிளம்புகின்றார்கள். பார்வதி தேவி திரும்பி கார்த்திகேயனை தொட வருகின்றார்கள். ஆனால் அவர் பிடிக்காமல் நகர்ந்து செல்கின்றார். உன் மனதில் பல கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விகள் அனைத்திற்கும் நான் உனக்கு பதிலளிப்பேன். நம் இல்லத்திற்கு வா மகனே. உனக்காக உன் இல்லமும் உன் தாயும் காத்திருக்கிறாள். உன் தாய் அவள் கைகளால் உனக்கு உணவூட்ட ஏங்குகிறாள் என்று அவர்கள் சொன்ன உடனேயே கார்த்திகேயன், ஆம், என் தாயின் கைகளால் நானும் உணவுண்ண ஏங்குகிறேன். வாருங்கள் தாய்மார்களே, நம் இல்லத்திற்கு செல்ல வேண்டும். அதன் பிறகு என் பிறப்பின் நோக்கத்தை நிறைவேற்ற செல்ல வேண்டும் என்று கார்த்திகேயன் கிருத்திகை மாதர்களுடன் அவர் இல்லத்திற்கு கிளம்புகின்றார். அதை பார்த்த பார்வதி தேவி ஏமாற்றத்துடன் கண்கலங்கி நிற்கின்றார்கள். இந்த பக்கம் அசுரலோகத்தில் கார்த்திகேயன் யாருடைய அழிவிற்காக பிறந்தாரோ அந்த கொடிய அசுரன் தாரகாசுரன் கடுமையான தவத்தில் இருக்கின்றான். தாரகாசுரனின் மகா அன்னை திதி அவன் இல்லாத சமயத்தில் அசுரலோகத்தை கவனித்துக் கொள்கிறாள். அவனின் தவம் களைய விடாமல் பல அசுரர்களை பாதுகாப்பாக வைத்துள்ளாள். அந்த சிவனும் பார்வதியும் இந்த 3 உலகங்களையும் காக்க ஒரு மகனை பெற்றுள்ளார்கள். அவன்தான் கார்த்திகேயன். ஆனால் உன் மகா அன்னை திதி அந்த சிறுவனால் உன்னை நெருங்க விட மாட்டாள். உன்னுடைய தவத்தால் தேவேந்திரன் உட்பட அனைத்து தேவர்களையும் பிக்ஷைக்காரனை போல் அலைய வைத்துள்ளது என்று ராட்சசி திதி ஆணவமாய் பேசுகின்றாள். கிருத்திகை லோகத்தில் கார்த்திகேயன், நான்
தாரகாசுரனை கொன்றால் என் பிறவியின் பலன் முடிந்துவிடும் என்று சொன்னதும், மகனே, தேவேந்திரன் சொன்ன வார்த்தைகளை உன் மனதில் கொள்ளாதே. சிவபெருமான் தான் இந்த சிருஷ்டிக்கு காரணம். பார்வதி தேவி இந்த சிருஷ்டியின் தலைவி. மேலும் அவர்கள் உன் தாய் தந்தையும் கூட. அவர்களிடம் நீ அப்படி நடந்து கொண்டது சரியல்ல என்று கிருத்திகை மாதர்கள் கார்த்திகேயனுக்கு எடுத்துரைக்கின்றார்கள். இல்லை, அவர்கள் நினைத்திருந்தால் என்னை அவர்களுடன் வைத்திருக்கலாம். உண்மையில் நான் அவர்களுக்கு தேவையில்லை. எனக்கு என் தாய்மார்கள் நீங்கள் மட்டும்தான் என்று கந்தன் பிடிவாதமாய் பேசுகின்றார். அந்த சமயத்தில்தான் கிருத்திகை லோகத்தில் கார்த்திகேயனை அழைத்து செல்ல மகாதேவரே அந்த இடத்திற்கு வந்துவிட்டார். மகாதேவரை பார்த்ததும் அனைவரும் அருகில் வருகின்றார்கள். தன் தந்தையை முதல் முறையாக பார்த்ததும் கார்த்திகேயன் கண் கலங்கி அருகில் வருகின்றார். ஆனால் சிவபெருமான் பின்னே பார்வதி தேவியும் வந்ததை பார்த்ததும் கார்த்திகேயன் தேவேந்திரன் சொன்னதை நினைத்து பார்த்து கோபத்தில் பின்னே செல்கின்றார். சிவபெருமானையும் அன்னை பார்வதி தேவியையும் பார்த்து கிருத்திகை மாதர்கள் வணங்குகின்றார்கள். நீங்கள் அனைவரும் என் மகனை வளர்த்தீர்கள். அவனுக்கு கல்வியையும் நல்ல பழக்க வழக்கங்களையும் கற்றுக் கொடுத்தீர்கள். இந்த கடனை சிவனும் பார்வதியும் ஒருபோதும் அடைக்க முடியாது. உங்களுக்கு என் பிரணாம் என்று சிவபெருமான் பணிவாக சொல்கின்றார். அப்பொழுது பார்வதி தேவி, உங்களுக்கு நான் ஒரு சத்தியம் செய்கிறேன். என் மகன் உங்கள் பெயராலேயே கார்த்திகேயன் என்று அனைவராலும் அழைக்கப்படுவான். நான் உங்களிடம் ஒன்றே ஒன்றுதான் கேட்கின்றேன். என் மகனை என்னுடன் அழைத்து செல்ல அனுமதி தாருங்கள் என்று பார்வதி தேவி கை கூப்பி பணிவாக கேட்கின்றார்கள். அதற்கு கிருத்திகை தாய்கள் அவர்களை வணங்கி சம்மதிக்கின்றார்கள். ஆனால் கார்த்திகேயன் விருப்பமில்லாமல் பிடிவாதமாய் திரும்பி நிற்கின்றார். சிவபெருமான் அவரை சமாதானப்படுத்த அருகில் செல்கின்றார். மகனே, உன்னை வளர்க்கும் பொறுப்பை உன்னுடைய 6 தாய்கள் சுமந்தார்கள். அவர்கள் உனக்கு செய்த உபகாரம் அளவற்றது. ஆனால் உன்னை பெற்றெடுத்தது பார்வதி என்பதும் உண்மைதான். உன் பாசத்தின் மீது அவளுக்கும் உரிமை உண்டு. உனக்காக உன் அன்னை நிறைய கஷ்டப்பட்டாள் என்று சிவபெருமான் சொன்னதும் கார்த்திகேயன் இரண்டுமே தாயாக இருக்கும் பொழுது அவர்களுக்குள் என்ன வேறுபாடு என்று கேள்வி கேட்கின்றார். வளர்த்த தாய்க்கும் பெற்ற தாய்க்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. உன்னுடைய கிருத்திகை தாய்களின் முக்கியத்துவம் குறைந்தது அல்ல. ஆனால் தன் உடலின் ஒரு பகுதியை கொடுத்து உனக்கு வாழ்வை கொடுத்தவளுக்கும் உரிமை உண்டு என்று சொல்லி சிவபெருமான் கந்தனின் கன்னத்தில் கை வைத்ததும் கந்தன் சிவபெருமானை கட்டியணைத்துக் கொள்கிறார். கார்த்திகேயன் கைலாயத்திற்கு வர சம்மதிக்கின்றார். அதை பார்த்த பார்வதி தேவி சந்தோஷமடைகின்றார்கள். சிவபெருமானின் கையை பிடித்து கார்த்திகேயன் கீழே இறங்கி வருகின்றார். ஆனால் பார்வதி தேவி அருகில் சென்றதும் கந்தன் நகர்ந்து செல்கின்றார். தந்தையை ஏற்றுக்கொண்ட அவர் தாயை ஏற்றுக்கொள்ளவில்லை. பார்வதி தேவி சமாளித்துக் கொண்டு உடன் வருகின்றார்கள். கார்த்திகேயன் தன் கிருத்திகை மாதர்களிடம் அனுமதி வாங்கிவிட்டு அங்கிருந்து கிளம்புகின்றார். அவ்வளவுதான். சிவன் பார்வதியுடன் கார்த்திகேயன் தன் புதிய வாழ்க்கையை தொடங்க கைலாயத்திற்கு கிளம்பிவிட்டார். கார்த்திகேயன் பார்வதி தேவியை எப்பொழுது தாயாக ஏற்றுக்கொள்வார்? இவர்கள் இருவரையும் சேர்த்து வைக்க ஒரு மாபெரும் சக்தி அவதரிக்கப் போகின்றார். அந்த காட்சியை நாம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். நன்றி.